டைப் 1 சுகர் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. 2 வயசு பிள்ளைகள் இன்சுலின் போடுறாங்க, 3 வயசு பிள்ளைகள் இன்சுலின் போடுறாங்க, 4 வயசு பிள்ளைகள் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க டெய்லி 4 நேரம். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, டைப் 1 சுகராக இருந்தால் கூட பேலன்ஸ்டு டயட், அதாவது விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. சரியா? டைப் 1 டயபெட்டிஸாக இருந்தால் கூட, டைப் 1 சுகராக இருந்தால் கூட பேலன்ஸ் டயட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வைங்களேன், இந்த இன்சுலின் அளவை சின்ன டோஸில் என்ன பண்ணிடலாம், சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சிடலாம். அதான் என்னுடைய மெயின் ப்ளஸ். பேலன்ஸ் டயட் அவ்வளோ பவர்ஃபுல். சொல்லிட்டு இருக்கேன், பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், இந்த இன்சுலின் டோஸ் கூட்டிகிட்டே போகும். டோஸ் கூட்டிகிட்டே போகும்போது என்ன பிரச்சனைகள் வரும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பேலன்ஸ் டயட்டு தான் ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டு நிறைய பேஷண்ட் சரி பண்ணியிருக்கோம். அதான் சொல்கிறேன், சின்ன டோஸ்லேயே மெயின்டைன் பண்ணிடலாம். சின்ன டோஸ், சைடு எஃபெக்டே இருக்காது, ரொம்ப லோ டோஸ். பேலன்ஸ் டயட்டை பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஷேர் பண்ணால் எவ்வளோ சின்ன பிள்ளைகள் சின்ன குழந்தைகள் இன்சுலினில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னு நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த பேலன்ஸ் டயட் அவ்வளோ பவர்ஃபுல் பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு தான் சொன்னேன். சரியா? விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.